வந்து எடுக்கணும். எடுத்துருங்க. ஏ ஃபார் எய்ம். எந்த இடத்துல தீ ஏற்படுதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகணும். எய்ம் பண்ணுறீங்க. அடுத்த எஸ் ஃபார் கியூஸ். அதை அமுக்கணும். அந்த மேலே ஹேண்டில் வந்து அமுக்கணும். அடுத்தது ஸ்வைப். நம்ம வீடை கூட்டுற மாதிரி கூட்டணும். முன்ன பின்ன ஆட்டணும். புரிஞ்சிச்சா? இப்போ செய்வாங்க பாருங்க. ஆப்போசிட் இங்கே ஆப்போசிட் இங்கே அதாவது இது அடிக்கும்போது இந்த ஃபோர்ஸில் அந்த உள்ள இருக்க சட்டியில் இருக்க எண்ணெய் வெளியே வந்து கொட்டிடுச்சு. அப்போ உடனே நான் ஏற்கனவே தண்ணி தெளிச்சு வச்சுருக்காரு. ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஃபயராக பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அதை தூக்கி போட்டு ஓடி வைப்பீங்க. அது பெருசாக ஃபயர் ஆகிடுச்சுன்னு ஓடி போடுவீங்க. அதனால பயப்படக்கூடாது. ஏன்னா அது சட்டி வந்து குழியாக இருக்குது. அதனால் அடிக்கும்போது ப்ரெஷரில் அந்த ஆயில் மேலே தூக்கிடுச்சு. இப்போ கம்மியாக போடு. இல்லை அதில் போடு. ட்ரெயில போடு. ட்ரெயில ஊற்றி ட்ரை ஊற்றி வாங்கம்மா. ஒரு ஆள் எக்ஸ்டிங்ஷர் பயன்படுத்துங்க. இது வந்து தீயணைப்பாக வந்து ஒரு பார்த்தோன்னா ஒரு முதலீடு பெட்டி தான். இதை வச்சு பெரிய தீயெல்லாம் அணைக்க முடியாது. சாதாரண சிம்பிள் சின்ன தீயை தான் நீங்கள் அணைக்க முடியும். சின்ன தீனா ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தீயை தான் அணைக்க முடியும். பெரிய தீயெல்லாம் அணைக்க முடியாது. சிறு தீ தான் பெரிய தீயை உருவாக்கும். அதனால் ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட தீயை வந்து நீங்கள் அணைச்சிட்டிங்கன்னா பெருந்தீ விபத்துலேருந்து தவிர்க்கலாம். அதுக்கு தான் எல்லாருமே இதை கற்று வச்சுக்கணும். வாங்க ஒரு ஆள் செஞ்சு பார்ப்போம். பின்னாடி உங்களை சாலை கட்டுங்க. அம்மா பின்னாடி சாலை கட்டுங்க. நல்லா கொஞ்சம் பக்கத்தில் நியர்பை போங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. இன்னொரு எக்ஸ்டிங்ஷர் இருக்கு. அதை எடுத்துப்பா. அந்த பிசி எடுங்க. CO2. இது லாஸ்ட் டைம் வந்து மறந்தாச்சு. அது பிசின்னு பேர். உள்ளாருக்கு பார்த்தீங்கன்னா அது CO2ன்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து தீயை வந்து எரிய விடாமல் தடை செஞ்சிடும். அதாவது ஸ்மத்தரிங் மெத்தடை பயன்படுத்துப்பா. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த நாப்பு வந்து மேலே இருக்கும். அதில் ஒரு பின் இருக்கும். அந்த பின் எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த முன்னாடி பாருங்கள் ஒரு ஹார்ன் டைப்பில் இருக்கும். அந்த ஹார்ன் டைப்பில் வந்து CO2 வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். வெளியில் வரும். இந்த CO2 வெளியில் வரும்போது 1:350 ஒரு பங்கு வெளியே வந்துச்சுன்னா 350 மடங்கு வந்து அதை கொஞ்சம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி முடிச்சோன்னே ஃபுல் வீடியோ வேணும். இதை வந்து பயன்படுத்தும் போது க்ளோஸ் ரூமில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. க்ளோஸ் ரூமில் அதாவது அடைப்பட்ட ரூமில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்மளுக்கு சஃபகேஷன் ஏற்படும். ஆக்சிஜன் வந்து தடை செய்கிறதுனால CO2 நம்ம ரொம்ப நேரம் சுவாசிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் அது நம்மளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அப்புறம் நம்மளுக்கு மயக்கமாயிடும். அதனால் க்ளோஸ் ரூமில் இந்த CO2 பயன்படுத்தக்கூடாது. CO2 வந்து நம்மளுக்கு மெயினாக சிஸ்டம் ஃபயரு, எலக்ட்ரிக்கல் ஃபயர் இதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பில்டிங்ஸ் வாலண்டியர் வாங்க கொடுங்க. ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கு. எல்லாம் சேஃப்டி தான். நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்க வச்சுக்கணும். நம்மளுக்கு விஷயம் தெரியலனா நம்மளுக்கு வந்து அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் நம்மளால் தடுக்க முடியும். வெரி குட். வாங்க ஒரு செக்யூரிட்டி வாங்க. கற்றுங்க. அந்த காலை அவர் காலில் கோல்டு பண்ணி சொல்லு. எக்ஸ்டிங்ஷர் காலை வச்சு கோல்டு பண்ணி சொல்லு. முன்னாடி காலை. பயந்துடாதீங்க. இப்போ வந்து ஒரு 2 விதமான ஃபயர் சொல்லி கொடுத்தாச்சு. A கிளாஸ் ஃபயர், B கிளாஸ் ஃபயர் சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து வந்து C கிளாஸ் ஃபயர், கேஸ் ஃபயர்.
நம்ம கேஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அது கொஞ்சம் முன்னாடி இருக்கும் பெரிய சாமி ஒரு கவுண்டர் கேஸ் நம்ம வந்து எல்பிஜி சிலிண்டர் நம்ம வீட்டில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் சிலிண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம என்னென்ன சிலிண்டர் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அணைச்சுட்டியா? சரி அணைச்சிடுவோம். கவனிங்க பார்க்க ஒரு சின்ன விரலை வச்சு அணைச்சிடுறாரு. அந்த சாதாரணமாக அந்த வெல்ட் வருது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டரையில் கவனிங்க எத்தனை லேடிஸ்க்கு வந்து இந்த உங்களோட ரெகுலேட்டரை மாட்ட தெரியும்? யாருக்கு மாட்ட தெரியாது? யாருக்கு மாட்ட தெரியாது சார்? வாங்க சொல்லி கொடுங்க, ரெகுலேட்டர் மாட்ட சொல்லி கொடுங்க. கேஸ் ஆகுது 18 வச்சுக்கோ. அதில் ஒரு பேரிங் இருக்கும் ரவுண்டாக, அதை நீங்கள் அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். அதை அப்படியே அந்த கெட்டில் வச்சு அவங்க விட்டுட்டிங்கன்னா போதும், அதே க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் கலெக்டரும். அது கேஸோட கனெக்ஷனோடு இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நல்லா இது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் சார். மேலே இழுத்துக்குங்க, ஃபஸ்ட்டு மேலே இருங்க, மேலே தூக்குங்க. கலெக்டர் சொல்லிடுப்பா. சார் சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை சார், அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுவேன், ஏர் வந்து வேகத்தில் வரும், ஆனால் எரியர் வந்து கொஞ்சம் தள்ளி தான் எரியும். அவ்வளோதான் சார், முடிச்சுக்கா கிளாஸ் சார். நீங்கள் முடிச்சோடி ஆஃப் பண்ணணும் ரெகுலேட்டரை. பார்த்துக்கணும். இப்போ ரெகுலேட்டர் இல்லை என்ன பண்ணலாம்? ரெகுலேட்டர் இல்லை, ரெகுலேட்டர் ஃபயர் ஆகிடுச்சு என்ன ஆகுங்க? ஃப்ளேமும் மேலே ஹைட்டாக இருக்கும். இதே தான், அதே நீங்கள் அணைச்சிடலாம். அந்த ப்ரெஷரில் மேல் தூக்கி எரியும். அப்போது நம்ம கை விட்டு நாப்பில் அழைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. பயமாக இருக்குதுன்னா வேறு மட்டும் இருக்கும். ஃபயர் பண்ணுப்பா. கை ரெகுலேட்டர் கூட ஒரு பசங்க அழைச்சிக்கலாமா, இல்லைன்னா சுட்டுவோம். சரிங்கப்பா, வெரி குட். அடுத்தது ஈரத்தாக்கை வச்சு எப்படி அணைக்கிறது? நம்ம வீட்டில் மேட்டு கீழே வந்து மேட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒரு பெரிய மேட்டை வச்சுக்கணும். ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மேட்டை வச்சு நம்ம அணைக்கலாம். இப்போ ஒரு போர் வச்சுக்கலாம் ஈரம் பண்ணி. நல்லா அந்த போர் வந்து காற்று புகாத ஒன்றும் இருக்கணும். சும்மா சல்லடை மாதிரி இருக்கக்கூடாது, போட்டோடி கேஸ் வெளியேற மாதிரி இருக்கக்கூடாது. அது நல்லா டைட்டாக இருக்கணும். தண்ணியில் நினச்சி அதை நீங்கள் இப்போ அணைக்கலாம். அவனிங்க நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஹேண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி சிலிண்டர் எரியுது, கண்டினியூவாக எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படுற அவசியம் இல்லை. சிலிண்டர் கேஸ் நின்று போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்று போகும். ஆனால் ஒரு அடைப்பட்ட ரூம், ஒரு க்ளோஸ் ரூமில் சிலிண்டர் எரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியா க்ளோஸ் ரூமில் சிலிண்டர் எரிஞ்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எரியும் போது இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்க பொருள் பூரா அதை ஹீட் பண்ணிடும். அப்போது மற்ற பொருள் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகி மறுபடியும் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த டைத்தில் மற்ற பொருளாக எரிஞ்சு என்ன ஆகுங்க, சிலிண்டரை வந்து அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணும்போது தான் சிலிண்டர் பஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிலிண்டர் எரிஞ்சிட்டு இருக்கு உடனே என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்க வென்டிலேஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது காற்றோட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தணும். உடனே என்ன பண்ணலாம், ஜன்னல் கதவு எல்லாமே திறந்து விட்டுருணும். அவ்வளோதான். இல்லை ஃபயரில் பாரு.
கூட இருப்பா கரெக்டாக கூட இல்லை காற்று இதாகும் பார்த்து கூட இருக்கு பார்த்துக்கோ அமுச்சு கேப் விடக்கூடாதுமா இங்கே பாருங்க கீழே கேப் விழுந்துருச்சு காற்று இருந்தாலும் ஆக்சிஜன் உள்ளார நுழைஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் வெளியே ஆரம்பிச்சு கோரை பிடிச்சிடும் பார்த்து ஈரம் பண்ணி அடைக்கணும் கோர் வந்து ஈரம் பண்ணி அடைச்சாதான் சீக்கிரம் அணையும் அடுத்தது வந்து ஒரு பக்கெட் இருக்குது அந்த பக்கெட் வச்சு நம்ம அணைக்க போகிறோம் அதாவது எப்பயுமே நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் போவோம் டூர் போவோம் எங்கேயாவது போகிறோம்னு வச்சுங்களேன் சிலிண்டர் அடுப்பு எடுத்து போவோம் அடுப்பு வந்து எப்பயுமே எங்கே இருக்கணும் கீழே தான் இருக்கணும் மேடை வந்து நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் உயரமாக பண்ணி தான் சமைக்கணும் நீங்கள் ஈவனாக வச்சு சமைச்சிங்கன்னா சமமாக வச்சு சமைச்சிங்கன்னா பேக் ட்ராப் ஃபயர் விடுவோம் பேக் ட்ராப்னா முன்னாடி இழுக்கிறோம் ரெண்டுமே அதாவது டியூப்பில் தீ பரவிடும் சிலிண்டர் ஏரிய ஆரம்பிச்சிடும் எப்பயுமே மேடை வச்சு தான் நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் சிலிண்டர் எப்பயுமே கீழே தான் இருக்கணும் அடுப்பு மேலே இருக்கணும் அது மாதிரி பார்த்து சமைக்கணும் பத்தஞ்சுருப்பா காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது வேற ஒன்றும் இல்லை அங்கே இருக்க காற்று கடை செய்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் வந்து கிடைக்காம கடை செய்கிறோம் வாங்க ஒரு ஆளும் செய்ய பார்ப்போம் கேப் விடக்கூடாதுமா கேப் விடக்கூடாது அமுத்தி பிடிச்சிங்க ஒரே அடி தான் அடிச்சிட்டீங்க வெரி குட் இப்போ கேஸை கொஞ்சம் நீட்டாக அனுப்பிச்சிட்டிங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டி கிளாஸுங்கிறது தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய தீ விபத்து அதுக்கு வந்து நம்ம மணல் பயன்படுத்துவோம் இங்கே அது மாதிரி இல்லை அதாவது டி கிளாஸ் ஃபயர் இ கிளாஸ் ஃபயருங்கிறது எலக்ட்ரிசிட்டியில் ஏற்படக்கூடிய ஃபயர் அதை வந்து முதல்ல நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏ கிளாஸ் ஃபயரில் போகும் ஏ கிளாஸ் ஃபயர்னால் தண்ணி ஊற்றி அணைக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதையும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம எல்லா வீட்லேயுமே யூபிஎஸ் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது மெயின் ஆஃப் பண்ணிட்டாலும் நீங்கள் யூபிஎஸ்சி ஆஃப் பண்ணணும் யூபிஎஸ் ஆஃப் பண்ணால் தான் நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றணும் அதனால் எப்போயுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம மெயின் ஆஃப் பண்ணிட்டு உடனே அவசரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது நீங்கள் மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு மணல் எடுத்து யூஸ் பண்ணலாம் அது ஈர மணல் இருக்கக்கூடாது சாதாரண மணல் அதாவது ஈரம் இல்லாத மணல் உலர் மணல் வந்து பயன்படுத்தும் புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு ஃபயர் எல்லாமே முடிச்சாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தூரம்